வணக்கம் வணக்கம் மக்களே. வாழ்ந்த வாழும் கர்ணர் எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சிக் கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி அந்த ஹெட்லைன் வந்து மறக்குமா நெஞ்சம். ஒரு சின்ன வீடியோ என்னுடைய மனசில் கொண்டு ஒரு சின்ன வீடியோ. டிசம்பர் 28 யாராலும் மறக்க முடியாத ஒரு நாள். தேசிய முற்போக்கு திராவிட கழக சொந்தங்களாகட்டும், இல்லை கேப்டனை நேசிக்கும் அன்பு சொந்தங்கள், மாற்றுக் கட்சியை சார்ந்தவங்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், இவங்களாலேயே யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாளும், மறக்க முடியாத ஒரு நாளும் டிசம்பர் 28. சின்ன வயசுல எம்ஜிஆருடைய இறப்பு அதெல்லாம் பார்த்ததில்லை. எங்கள் பாட்டி அவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிராமமே சேர்ந்து உட்கார்ந்து அழுது ஒரு பேரிழப்பா கருதி, அப்படி ஒரு இறப்புக்கு அப்புறமா மிகப்பெரிய இழப்பு அந்த ஒரு சம்பவம் வந்து டிசம்பர் 28. உண்மையா எனக்கு என்னுடைய பர்சனலா எனக்கு ஃபீல் ஆனது, காலையில எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சமும் எதிர்பார்க்கல. எனக்கு காலையிலேயே ஒரு ஃபோன் வந்தப்போ நான் கொஞ்சம் அவசரமா கிளம்ப வேண்டியதுனால அவங்க சொல்றாங்க, இது மாதிரி தலைவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, கொஞ்சம் என்னென்னு பாரு. அப்படிலாம் இருக்க, சும்மா யூடியூப்ல அது இது ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இல்லை ஏதோ நியூஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. நான் அது பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா அந்த யூடியூப் சேனல்ல எல்லாம் சும்மா ஏதாவது ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 3 நாளுக்கு முன்னால கூட நம்ம அந்நியார் வந்து கேப்டன், அந்நியார், அப்புறம் இளைய கேப்டன் 3 பேருக்கு சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்நியாரும் கேப்டன் மட்டும் தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன். நார்மல் செக்கப்புக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம், எதுவும் ப்ராப்ளம் இல்லை, கேப்டன் ஹெல்த்தியாக இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால என் மைண்ட் வந்து அந்த அந்த கான்செப்டுக்கே போகல. இப்போ வரைக்கும் அந்த கான்செப்ட் இல்லை. கேப்டன் நல்லா இருக்காரு, ஆஃபீஸில் இருக்காரு, கட்சி ஆஃபீஸில் இருக்காரு, வீட்டில் இருக்காரு, கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவரை நம்மளால பார்க்க முடியாது, அந்த ஒரு திங்கிங் மட்டும்தான். நம்மளை அவர் கவனிச்சுட்டே இருக்காரு, அது அது மட்டும்தான். காலையில் வேலைக்கு கிளம்பி போகும்போது திடீர்னு ஒரு செய்தி, இந்த மாதிரி கம்பத்துல இருந்து கொடி கொஞ்சம் கீழே இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரி லோக்கல்ல ஏதாவது ஒரு யாராவது தவறிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு, ஏன்னா என்ன ஆச்சுங்க, யார் என்ன ஆனாங்க அப்படிங்கும்போது, தலைவர் இது மாதிரி தவறிட்டாரு அப்படின்னோடனே ஒரு செகண்ட் அப்படியே நான் அப்பவும் மைண்ட் எனக்கு அது வரல. தலைவருக்கு எதுவும் ஆகாது, அவர் இனி 100 வருஷம் 200 வருஷம் நல்லா இருப்பாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்துச்சு மைண்டு. அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கதகதன்னு கண்ணில் தண்ணி நிற்குது. கதறி எழுகிறேன் உள்ளுக்குள்ள. அந்த அளவுக்கு ஒரு கண்ணில் அப்படியே தார தாரையா தண்ணி, பயங்கர ஒரு ஃபீல், அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபீல் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே கேப்டன் ரசிகன். நிறைய பேர் கேப்டன் ரசிகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஒரு பெருமை என்னன்னா, அவங்கள கேப்டன் சொல்லி மற்றவங்க கூப்பிடுவாங்க. அந்த ஒரு பாக்கியம் எனக்கு இன்னி வரைக்கும் கிடைச்சதில்லை. யாருமே கேப்டன் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டிசம்பர் 28 அப்போ எனக்கு ஒரு 50 ஃபோன் வந்துடும். எல்லாம் நலம் விசாரிக்கிறாங்க, இப்படி ஆயிடுச்சேப்பா இப்படி ஆயிடுச்சேப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆறுதல் சொல்றாங்க. என்னை ஃபீல் பண்ண வேணான்னு ஒரு ஆறுதல் கொடுக்குறாங்க, தைரியம் சொல்றாங்க. நான் காலையில போய் அந்த கொடிக்கம்பம் பக்கம் உட்காந்து வந்தேன். எங்க வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, கொடிக்கம்பம் பக்கத்துலேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், அவனை கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிடுங்க, அவங்க பயந்துட்டாங்க இன்னும் ஏதோ பண்ணிடுவானோ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு துக்ககரமான நாள். உண்மையா ஒரு அப்துல் கலாம் ஐயாவுடைய இறப்பப்போ நான் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சு பொதுவாக பொது ஜனங்களில் தங்களுடைய அஞ்சலி செலுத்தணும். அதுக்கப்புறமா எங்கள் கேப்டனுக்கு பொதுமக்கள் தானா முன் வந்து நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளும், அதாவது அம்மாவும் இறந்துருக்காங்க, ஜெயலலிதா அம்மாவும் இறந்துருக்காங்க, கலைஞர் இறந்துருக்காங்க, அந்த கட்சி சார்ந்தவங்க மட்டுமே போஸ்டர் பேனர் அடித்து வச்சுருக்காங்க. அவங்கள சார்ந்த மற்ற கட்சிக்காரங்க சின்ன இப்போ அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தவிர எனக்கு தெரிஞ்சு கேப்டனுடைய இந்த 28க்கு அப்புறமா நாம் தமிழர்லேருந்து, மக்கள் நீதி மையம்லேருந்து ஒரு கட்சி பேலன்ஸ் இல்லை. அத்தனை ஒரு போஸ்டர், ஒரு ஜாதியாலேயோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ
எந்த மாற்று கட்சியாலையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு தலைவர் எங்கள் அன்பு தலைவர் கேப்டன். அது பார்த்து உண்மையாவே பெருமைப்பட்டேன். ஒரு காசுக்கோ பணத்துக்கோ பதவிக்கோ இல்லாம ஒரு நல்ல மனிதர் கூட நம்ம பயணிச்சிருக்கோம், பயணிச்சுட்டு இருக்கோம், பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு கர்வம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த 28ல இருந்து 29 அடுத்த நாள் மட்டுமே, 28ல ஃபுல்லாமே நான் அந்த கொடிக்கம்பம் பக்கம் தான் இருந்தேன். 29 ஃபுல்லா வீட்டில் டிவி சேனல்ல நியூஸ் போயிட்டே இருக்குங்க. காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் நியூஸ் போயிட்டே இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து நியூஸ் பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒரு செகண்ட் கூட அதை பார்க்கல. எங்கள் அம்மா ஐயோ அப்படிங்கிறாங்க. நான் அப்படியே எட்டி வந்து பார்ப்பேன். ஒரு செகண்ட் கூட என்னால் பார்க்க முடியாது. அப்படியே நான் உள்ள கிச்சனுக்கு ஓடிடுவேன். இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நாள். இருக்காரு, நல்லா இருக்காரு, ஆஃபீஸில் இருக்காரு, வீட்டில் இருக்காரு, அவ்வளோதான். இதை வந்து முன்னெடுத்து நமது அந்நியார் வந்து குரு பூஜையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கேப்டனுக்கான மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு குரு பூஜையாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 2ஆம் ஆண்டு குரு பூஜையில் அந்நியார் அவர்கள் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக ஒரு லோகோ ஒன்று, அந்த லோகோ வந்து நமது கேப்டனை நேசிக்கும் அன்பு சொந்தங்கள் நெஞ்சங்கள், அந்த லோகோவை ஒரு 5 நாளைக்கு நம்ம வாட்ஸ்அப் டிபியா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்க சொல்லி அந்நியார் வந்து சொல்லி அறிவித்திருக்காங்க. தலைமை கழகத்திலேருந்து அறிவித்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வைக்க விருப்பம் உள்ள கேப்டன் அன்பு தொண்டர்கள் வச்சு பயன்படுத்தி மக்கள் மத்தியில் நமது கேப்டனுடைய புகழை கொண்டு போய் சேர்ப்போம். வாழ்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம், வாழ்க கேப்டன் புகழ். என்றும் நான் தொண்டன் கேப்டன் வழியில். நன்றி, வணக்கம்.